ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க பசங்க. அதனால் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு பால் சேமியா வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அது என்ன, அது எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பால் நான் 1 லிட்ரு எடுத்து வச்சுக்கிறேன். பாலுக்கு அப்புறம் சுகர் வேணும், மெயினாக சுகரு. அப்புறம் நான் மில்க் மேடு வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் கிரேப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கேன், ஏலாச்சி பழம் அது. அப்புறம் 2 ஆப்பிள், கஸ்டர்ட் மில்க் பவுடர், இதுக்கு சேமியா, அப்புறம் தண்ணி. நான் வந்து வெயிலுக்கு வந்து இது குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுன்ட்டு நான் பாதாம் பிசினி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதையும் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுவும் ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பாக, இதையும் சேர்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம பழம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இதையும் நம்ம வந்து ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணிக்கணும். ஆப்பிளும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் பாலை கட் பண்ணியே ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் பால் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1/2 லிட்டர்லேயும் செய்யலாம். அது நான் எக்ஸ்ட்ரா வேணும், பசங்க கேட்டுக்கிட்டே இருக்க ஏதாவது வேணும்ன்ட்டு, அதுக்காக நான் இதை வந்து சில்னஸாக வைக்கணுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட். நான் ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் இது பால் காஞ்சிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆப்பிளை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம பாலோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆப்பிளை ஃபலூடாலாம் சேர்த்து சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஃபலூடாவும் சொல்லலாம், பாயசம் சொல்ல முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ். வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்னன்னு சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்பிளையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சூடாக சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்னஸாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கிரேப் கட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைப்பழமும் கட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆப்பிள், திராட்சைப்பழம், வாழைப்பழம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாலும் இந்த பக்கம் காஞ்சிட்ருக்கு, நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேமியாவோட நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடயே அந்த மில்கை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சேமியா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். மில்க் சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ சேமியா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சுகரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு அரை கப் வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும். இதை மாமாவும் ஸ்வேதா, இஷாந்த் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து செட் பண்ணி ஒரு 1 ஹவராச்சும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா கூலிங் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆனவுடனே நம்மளுக்கு வந்து சுகரோட ஸ்வீட் வந்து கம்மியாக தெரியும் சில்னஸில். அதனால தான். ஓகே, இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு, மெல்ட் ஆகி. இப்போ இதை நல்லா இதுக்கு சக்தி கூட இல்லை. பார்க்க தான் ஃப்ரெஷ் நல்லா குண்டாக இருக்கேன். இதை நான் சும்மாவே சாப்பிட்டுட்ருக்கோம். வாவ். கொஞ்சம் டீயை கம்மியாக வச்சுப்போம். வச்சுட்டு இது கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பச்சை தண்ணியாக தான் இருக்குது. இப்போது இதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணியாக தான் இருக்குது. இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னடா இவ பாதாம் பீஸ்னி அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கா, இன்னும் சேர்க்கலான்னு பார்க்குறீங்க. அதாவது பால் கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது. ஆஃப் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறோம். நல்லா கொதிக்க செட் ஆகி நல்லா வரும். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் நம்மளுக்கு நல்லா செட் ஆகலை. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கூட பொருளாக ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 2 டீஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் திக்காக நம்ம 1 லிட்டர் பாலும் 1 சொம்பு தண்ணியும் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கறனால அளவு தெரியாமல் நான் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட எப்படி மிக்ஸ் பண்ண இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம சேமியாவும் நல்லா வெந்துச்சு, நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை பழமும் சேர்த்துக்கிறேன், வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம பாதாம் பீஸ்னி சேர்த்துக்கிறேன். பாதாம் பீஸ்னி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது. நம்ம எல்லா பாதாம் பீஸ்னையும் இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஆயிடுச்சிங்களா. இப்போ இதை தூக்கிட்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா சில்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு கிளாஸில் போட்டு, கிளாஸ் டம்ளர்லேயோ இல்லை பவுல்லையோ போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில், நல்லா கூல் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ ஆன் பண்ணாம இவ்வளோ சில்னஸாக சாப்பிடணும். நான் சாப்பிட்டேன், அதுதான் சொல்றேன். இது மாதிரி சாய் துக்குடா பண்ணிருந்தா அதே டேஸ்ட் தான். அதில் பிரெட் இருக்கும், அதுக்குள்ள இந்த ஃப்ரூட்ஸு ரொம்ப திகட்டாமல் இருக்கும். அப்போதான் கரெக்டாக. ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து சுகர் இருக்கும், ஸ்வீட் இருக்கும்ல, அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. எனக்கு என்னவோ ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பாருங்க, அது கம்மியாக தான் இருக்குது எனக்கு. நல்லா தான் இருக்குது. சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குமா. ஒழுங்கா அப்போ சாப்பிட்டுட்டு அப்போ சொல்லும் போது வீடியோவே ப்ளே பண்ணாமல் வீடியோ எடுத்துன்னு அடிக்கடி இந்த வேலை தான் பண்ணுறேன். ஓகே. ஏன் நீ சாப்பிடலையா? சாப்பிட்டேம்மா, இப்போ தானம்மா சாப்பிட்டேன். வேற எவ்வளோ சாப்பிட்றது? நிறைய ஊற்றிட்டு இருந்தா இது பாயசமாகவும் வச்சுக்கலாம், நம்ம எப்படி வேணா இதை பேர் வச்சுக்கலாம். இது வந்து
வெறும் பாயாசம் இல்லாம கஸ்டர்ட் ஃப்ரூட் பாயாசம் அந்த பேரு. அதுதான். இதுதான் பேரு. இது நானா சும்மா அது செக் பண்ணி செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னும் போது சரி நம்ம இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரூட்ஸில் அப்படின்னு சொல்லி தான் இதை செஞ்சது. இதில் வேற நம்ம என்னது பாதாம் பிஸ்னி எல்லாம் போட்டிருக்கறனால இந்த சம்மருக்கு வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம பாலோட சேர்த்து சாப்பிடும் போது. நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் எல்லாமே நல்லா இதுவாக ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா இதுவாக தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, சுகரும் மைல்டாக இருக்குது. இங்கே வந்து ஆக்ஷன் காமிச்சுன்னு இருக்கு நக்கல் அடிச்சுன்னு. வீடியோ திருப்பி காமிச்சுன்னா உனக்கு தான் அசிங்கம். எடிட்டிங்ல தூக்கிடுவோம்ல. பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ண போகிறதே நான். அதுக்கப்புறம் நான் தானே சேவ் பண்ணி அப்லோட் பண்ணணும். என்கிட்ட தானே வரும் ஃபைனலுக்கு. இல்ல இந்த பேரே வச்சிருமா. சூப்பரா நான் ஒரு பேர் சொல்லிட்டு பாருமா. கஸ்டர்ட் ஃப்ரூட் பாயாசம். சூப்பரா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஸ்டர்ட் ஃப்ரூட் பாயாசம் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய மில்க் வேண்டாம், நீங்கள் கொஞ்சோண்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் பாய்.